புட்டுன்னு உடைச்சு விட்ட முட்டை குழம்பு கர்நாடகா ஸ்டைல்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சுட சுட சாதத்தோடயோ இல்லனா சப்பாத்தி பூரியோடயோ தோசை இட்லிக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். செம்ம அல்டிமேட்டா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, பட்டை, கிராம்பு, குருமிளகு, சோம்பு சேர்த்து 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருள மசாலா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லயே கொதி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வர்றதுக்குள்ள ஒரு 6 முட்டையை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒவ்வொன்னா உடைச்சு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே உடைச்சு வச்சிருக்கிற முட்டையை ஒவ்வொன்னா தனித்தனியா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேப் விட்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல டச் பண்ணாம அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான முட்டை உடைச்சு விட்ட குழம்பு சூப்பரா ரெடிங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். கடைசியா நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட சோறோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க.